ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போனால், ட்வின் ஃப்ளேம் சேனலில் உள்ளவங்க இன்னொரு ஒர்க் பண்ணுறதுக்கான வீடியோ போட சொன்னீங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம இன்னொரு ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஒரு சில விஷயங்கள். ஓகே, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ஒரு மேஜிக்கல் ஜேர்னி, ஒரு மிராக்கிள் ஜேர்னி. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நம்மளை கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஜேர்னி. ஆக்சுவலி இந்த ஜேர்னி எதுக்காக டிவைன் நமக்கு தந்திருக்காங்கன்னா, நமக்கு ஒரு சோல் பர்பஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம சோல் பர்பஸை நிறைவேற்ற தான் அந்த ஜேர்னி நமக்கு டிவைன் தந்திருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதை விட்டுட்டு எனக்கு டிவைன் மஸ்குலைன் வேணும், யூனியன் வேணும் சொல்லிவிட்டு நீங்கள் 24/7 நமக்கு பின்னாடியே தெரிஞ்சு உங்கள் சோல் பர்பஸை கண்டுபிடிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஜேர்னி ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகாது. ஓகேவா? உங்கள் சோல் பர்பஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் டிவைன் இந்த ஜேர்னி உங்களுக்கு தந்திருக்காங்க. ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே கால் எடுத்து நீங்கள் வைக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கால் எடுத்து வைக்கணும். நம்மளோட சோல் பர்பஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம சோல் பர்பஸில் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த நீங்கள் சோல் பர்பஸில் ட்ராவல் பண்ண பிறகு தான் உங்களுக்கு யூனியன் நடக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு யூனியனுக்கு நீங்கள் ஆசைப்படாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டிட்டாச்மெண்ட், அந்த நீங்கள் உங்கள் டிவைன் மாஸ்குலைனை விட்டு அட்டாச்மெண்ட் இருக்கிற நீங்கள் ஃபஸ்ட்டு டிட்டாச்மெண்ட்டுக்கு வாங்க. ஸோ டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் யூனியனுக்கு ஆசைப்படுங்க. இப்போவே நீங்கள் எனக்கு யூனியன் தான் வேணும். ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லட்டா, நமக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த ஜேர்னி வந்து நமக்கு நமக்கு ஒரு சோல் பர்பஸ் இருக்குது. ஸோ அதை பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த ஜோடி கிடச்சிருக்குன்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் வந்து கடவுள் உங்களை அதுக்காக தான் இந்த ஜோடிக்கு கூட கால் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் யூனியனுக்கு ஆசைப்பட்டு சரி, ஓகே, நீங்கள் யூனியன் தந்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் படாமல் உங்களுக்கு யூனியன் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சோல் பர்பஸ் நிறைவேற்றுவீங்களா? நீங்கள் டிவைன் மாஸ்குலைன் பின்னாடியில் போவீங்க. செக்ஷுவலி, எமோஷ்னலி ஒரு அடிக்ஷனாகவே அவங்க பின்னாடியே தான் நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க. உங்கள் சோல் பர்பஸ் நீங்கள் நிறைவேற்றவே மாட்டீங்க, மறந்துடுவீங்க. சோல் பர்பஸ் நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அதனால தான் டிவைன் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அட்டாச்மெண்ட்லேருந்து டிட்டாச் பண்ணிட்டு நீங்கள் வரணும். வந்து உங்கள் சோல் பர்பஸ் கண்டுபிடிக்கணும். சோல் பர்பஸ் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் கொஞ்ச நாள். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் யூனியன் இருக்குது. அதுவும் நான் ஈஸியாக சொல்லிடுறேன். ஆனால் டிவைன் வந்து அது ஒவ்வொரு டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிவைன் மஸ்குலைனுக்கு தெரியும். அது சேம் கேரக்டர், சேம் எனர்ஜி, சேம் சோல். நீங்கள் உண்மையாகவே டிட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்கன்னு அந்த சோலுக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மாறுவாங்க. அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு யூனியன் நடக்காது. நீங்கள் எப்போ எனக்கு டிவைன் மஸ்குலைன் தான் வேணும், எனக்கு யூனியன் தான் வேணும், எனக்கு அந்த பர்சன் தான் வேணும்னு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு யூனியன் நடக்காது. அதுக்கு ஒரு போஸ்டேஜ் கூட வாய்ப்பே இல்லை. நான் அடித்து சொல்கிறேன், இது ஒரு டிவைன் லவ், ட்ரூ லவ். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கால் எடுத்து வைக்கணும். உங்கள் சோல் பர்பஸ் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணி இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் உங்கள் மேலே. ஏன்னா யூனியனுங்கிறது அது டிவைன் நமக்கு தர ஒரு கிஃப்ட் ஆகும். நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஒர்க்குக்கு டிவைன் தரக்கூடிய கிஃப்ட்டு தான் யூனியன். ஓகேவா? ஸோ அதனால ஃபஸ்ட்டு டிட்டாச்மெண்ட் எப்படி ஆகுதுன்னு கேட்டால், நான் ஒரு விஷயம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஜேர்னி ரொம்பவே டஃப்பான ஒரு ஜேர்னி, ரேர் ஜேர்னி. இந்த ஜேர்னி வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஐ அக்செப்ட். ஓகே, எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த டிவைன் மஸ்குலைன் கூட நம்ம வந்து மூவ் பண்ணவே முடியாது. அந்த நம்ம சோல் அந்த போஸ்டர் நம்ம கண்டுபிடிச்சி மீட்டிங் நடந்த பிறகு அதுலேருந்து நமக்கு அவங்கள விட்டு நம்மளால் மூவ் பண்ண முடியாது. பட் டிட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ண முடியாது. ஏன்னா டிவைன் மஸ்குலோட எனர்ஜி நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் 2-3 பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, மேம் 2 மாதமாக நான் இன்னொரு பண்ணவே இல்லை. நீங்கள் உண்மையாகவே ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, என்னால் ஒரு நாள் கூட மெடிடேஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. நான் காலையில் எழும்புறதும் எனக்கு டிவைன் மஸ்குலோட எனர்ஜி வந்து எனக்கு ரீச் ஆகுறது என்னால் உணர முடியும். எனக்கு கண்ணெல்லாம் ரொம்ப குட்டி கண்ணாக இருக்கும். அவங்களோட எனர்ஜி வந்து எனக்கு ஃபுல்லாக இந்த 2 ஐயில் தான் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ குட்டி கண்ணாக இருக்கும், கண்ணெலாம் வீங்கின மாதிரி இருக்கும், சம்டைம் கண்ணு நல்லா வலிக்கும், மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம டிஎம்மோட எனர்ஜியாக நமக்கு ரீச் ஆகுறது. ஸோ காலையில் மெடிடேஷன் பண்ணால் தான் எனக்கு ஓகே பெட்டர்னு தோணும்.
ஒரு நாள் கூட என்னால் மெடிடேஷன் பண்ணாமல், ஏன்னா டிஎம்மோட எனர்ஜி நமக்கு டெய்லி ரீச் ஆகிட்டே தான் இருக்கும். டிஎம்ஐ பற்றி இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையே இல்லை. டிஎம்மோட எனர்ஜி நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணாலே நமக்கு தெரியும் டிஎம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டிஎம் ஃபீல் பண்ணுறாங்களா, நம்மளை நினைக்கிறாங்களா. ஸோ அதுதான் அந்த டிவைன் தரக்கூடிய ஒரு மிராக்கிள் ஜேர்னி, ஒரு ஸ்பெஷல் ஜேர்னி சொல்கிறது. டிவைன் மஸ்குலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் டிவைன் ஃபெமிலியருக்கு இங்கே தெரியும். ஓகேவா? இங்கே நீங்கள் ஃபைனலில் மாற மாற டிவைன் மஸ்குலுக்கு அதுவுமே தெரியும், அந்த சோலுக்கு தெரியும். ஓகேவா? இல்லை யோனிங்கிறது கடவுள் நமக்கு தரக்கூடிய கிஃப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுளுக்கு உங்களை வச்சு ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் ஜோனி தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓகே, இப்போ அட்டாச்மெண்ட் எப்படி மேம், அட்டாச்மெண்ட் விட்டு எப்படி வெளியே மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஜேர்னி டிவைன்லி ப்ரொடெக்டட். இந்த ஜேர்னி கிடச்சிருக்காத மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிவைன் கூட கனெக்ட் ஆகணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம டிவைன் கூட கனெக்ட் ஆகணும். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறீங்கன்னா அதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜேர்னி எனக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 6 month எல்லாம் கழிகிற டைமில் 002 தொடங்கி 999, அப்புறம் 10:10, 11:11 இவ்வளோ ஏஞ்சல் நம்பர் நம்மளை விடாமல் ட்ரேஸ் பண்ணும். இந்த ஏஞ்சல் நம்பர் 002 தொடங்கி 999 வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ், அப்புறம் 10:10, 11:11 இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்மளை விடாமல் ட்ரேஸ் பண்ணும். இந்த ஏஞ்சல் நம்பர் நம்மளை எதுக்கு விடாமல் ட்ரேஸ் பண்ண தெரியுமா? நம்ம இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆக போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஏஞ்சல் நம்பர் நம்மளை அறிவுறுத்துது. இது வரைக்கும் நம்மளோட ஜேர்னி வேறு மாதிரி இருக்கலாம், இதுக்கு பிறகு நம்மளோட ஜேர்னி வேறு. ஸோ நம்ம இந்த பிரபஞ்சத்து கூட, நம்ம டிவைன் கூட கனெக்ட் ஆகுறோம். அதுதான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னு சொல்லும்போது டிவைன் கூட கனெக்ட் ஆகுறோம். ஓகேவா? ஸோ நம்ம டிவைன் கூட கனெக்ட் ஆகணும். ஸோ நீங்கள் டிவைன் கூட கனெக்ட் ஆகிறத விட்டுட்டு திரும்ப லவ்வு, செக்ஸ், ரொமான்ஸ் அதுக்குள்ளே மூழ்காதுங்க. நம்ம டிவைன் கூட கனெக்ட் ஆகணும். டிவைன் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம இன்னொரு ஒர்க் பண்ணுறோம். இன்னொரு ஒர்க் பண்ணுற டைமில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்மளோட ஹார்ட்டில் டிவைன் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த டைமில் டிவைன் மஸ்க்லேனோ இல்லை அனதர் பீப்புள் இருக்க மாட்டாங்க. ப்ராப்பராக நீங்கள் இன்னொரு ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் டிவைன் கூட கனெக்ட் ஆகிடுவீங்க. டிவைன் மட்டும் உங்கள் ஹார்ட்டில் இருப்பாங்க. அந்த டிவைனை தவிர உங்கள் ஹார்ட்டில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பீப்புள் கூட அட்டாச்மெண்ட் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க உங்கள் ஹார்ட்டில். உங்கள் அம்மாவோ, உங்கள் அப்பாவோ, இல்லை ஹஸ்பண்டோ, இல்லை ஒரு குழந்தையோ, ஸோ யாரு கூடவே உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அன்பாக இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கேரிங்கை கொடுப்பீங்க. அன்கண்டிஷனல் நீங்கள் எல்லாருமே லவ் பண்ணுவீங்க. யாருக்கிட்டையுமே நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. அட்டாச்மெண்ட் உங்களுக்கு யாரு கூடவே இருக்காது. ஹார்ட்டில் டிவைன் மட்டும் தான் இருப்பாங்க. ஓகேவா? இது டிவைன் கூட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு கிடைச்ச ஒரு ஜேர்னியாக இந்த ஜேர்னி. இது நம்ம 5Dயில் நம்மளை கொண்டு போகுது. 3Dயில் இருந்து 5Dயில் கொண்டு போகுது. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம இன்னொரு ஒரு டாப்பிக்கில் நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இன்னொரு ஒர்க் நமக்கு எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இந்த பூமியில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இந்த பூமியில் நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம கடவுள் போட்ட ரூல்ஸ் கிடையாது. பூமியில் உள்ள பீப்புள்ஸ் போட்ட ரூல்ஸு. ஒருத்தனுக்கு ஒருத்தி, இங்கே இருக்கிறவங்க ஒரு 5 வயசு ஆனது ஸ்கூல் போகணும், 18 வயசு ஆனதும் காலேஜ் போகணும், 21 வயசு ஆனதும் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும். இது எல்லாம் இந்த பூமியோட ரூல்ஸு. இது எந்த ஒரு கடவுளும் இங்கே ரூல்ஸ் போடலை. இது பூமியோட ரூல்ஸ். ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ளே இருக்க சோலுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு பீஸ் தான் அந்த சோலுக்கு தேவை. உங்களோட ஃபிசிக்கல் பாடிக்கு தான் ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, வீடு, லவ், செக்ஸு, ரொமான்ஸு, பேபி, கிட்ஸு, இது எல்லாம் உங்கள் ஃபிசிக்கல் பாடிக்கு தான் தேவை. உங்களோட உள்ளே இருக்க அந்த ஆத்மா இருக்குல்ல, அந்த சோலுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு பீஸ். அந்த பீஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆத்மா அப்படியே அமைதியாயிடும். ஓகேவா? ஸோ அந்த ட்வின் ஃப்ளேம் ஜோனில் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இப்போ உங்கள் ஆத்மாவை நீங்கள் பீஸ் ஆக்கணும். ஆத்மாவுக்கு நீங்கள் ஒரு பீஸை கொடுத்துட்டிங்கன்னா அது சாந்தி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் அது எதுக்குமே ஆசைப்படாது. ஓகே, இந்த லவ், ரொமான்ஸு, செக்ஸ் இதுக்கு மேலே அது ஆசைப்படாது. அந்த ஆத்மாவுக்கு நம்ம ஒரு நிறைவு கொடுக்கணும், ஒரு அமைதியை கொடுக்கணும். ஸோ அதுதான் அந்த மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்லிட்டு, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு வீடை வாங்குகிறோம், நம்ம என்னதான் ஒரு புது வீடு கட்டினாலும் அந்த வீடை 2 வருஷம் வச்சு அழகு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நமக்கு ஒரு ஆசை இருக்காது. என்னதான் பார்த்து லவ் பண்ணாலும் அதுக்கு எஃபெக்ட் ஒன்று இருந்தால் அதுக்கப்புறம் நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
ஸோ இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எதுவுமே நிரந்தரம் அல்லாத ஒரு சந்தோஷம். நிரந்தரமான ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், நிரந்தரமான ஒரு சந்தோஷம்னா எப்போவுமே நம்ம மைண்டையும் ஹார்ட்டையும் நம்ம பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுதான் நிரந்தரமான சந்தோஷம். அதுக்கு தான் இந்த மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ அனதர் பீப்புள் மெடிடேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் ட்வின் ஃப்ளேம் ஜோனில் உலக கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா மெடிடேஷன் பண்ணும்போது தான் அந்த டிஎம்மோட எனர்ஜி நமக்கு சொன்னவங்க கிட்ட டிஎம்மோட எனர்ஜி என்ன பண்ணோன்னா, நான் அது இப்போ நம்ம நல்லா இருப்போம், அங்கே டிஎம் டிப்ரெஷன் ஆனாங்கன்னா அந்த எனர்ஜி நமக்கு இங்கே ரீச் ஆகுமா? ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் டிப்ரெஷன் ஆகிடும். அங்கே டிஎம் ஃபீல் பண்ணாங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீல் ஆகிடுவோம். ஸோ அவங்களோட அந்த அந்த எனர்ஜி நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு நமக்கு மெடிடேஷன்ஸ் கண்டிப்பாக நமக்கு வேணும். மெடிடேஷன் பண்ணுறதுனால தான் நம்மளோட எனர்ஜியை பேலன்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நமக்கு எனர்ஜியை பேலன்ஸ் பண்ண தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ தேவையில்லாமல் டிஎம் பின்னாடி சேஸ் பண்ணி நேற்றுக்கோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இங்கே யூனியன் ஒரு விஷயம் இருக்குது, அது உங்களுக்கு டிவைன் தரக்கூடிய கிஃப்ட்டு. எப்போ நீங்கள் உங்கள் டிவைன் மஸ்குலைனை விட்டு டிட்டாச்மெண்ட் ஆகணும். டிட்டாச்மெண்ட் உங்கள் டிவைன் மஸ்குலைன் மேலே உங்களுக்கு லவ்வே இருக்கக்கூடாது. டிட்டாச்மெண்ட் ஆக்கி உங்கள் லைஃப் பர்பஸை கண்டுபிடிச்சி எப்போ நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு டிவைன் தரக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல், நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஒர்க்குக்கு தரக்கூடிய கிஃப்ட்டு தான் டிவைன் மஸ்குலைன். அது வரைக்கும் உங்கள் டிவைன் மஸ்குலைன் உங்களை விட்டு ஓடு தான் செய்வாங்க, தவிர வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த இப்போ நம்ம இன்னொரு ஒர்க்குள்ளே போகலாம். இன்னொரு ஒர்க் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு கேட்டேன். நான் வந்து 25 ஜூனில் இருக்கிற டைமில் நான் இன்னொரு ஒர்க் பண்ண எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், கரெக்டாக ஒரு 1 இயர் கழிஞ்சு எனக்கு இன்னொரு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த டைம் எனக்கு கண்ணில் வந்து யூடியூப் சேனல் நேம் வந்து பிஎம்சி தமிழ். ஓகேவா? பிஎம்சி நீங்கள் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஎம்சி தமிழ் ஒரு சேனல் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணில் வந்து பட்டுச்சு. பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்ததால் வேறு வழி இல்லாமல் அந்த சேனலை நான் சும்மா போய் பார்த்தேன். அதோட மெடிடேஷன் பற்றி சொல்லி தந்தாங்க. நானுமே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் அடுத்த நாள் காலையில் ஒரு 3 to 5 வந்து நான் எழுப்பி அதே மாதிரி ரொம்ப ஈஸி. நம்ம வந்து சம்பளக்கால் போட்டு இருந்துட்டு 2 கையும் கோர்த்துக்கணும். நம்ம சுவாசத்தை கவனிக்கணும். நம்ம வெளியில் விடுற மூச்சையும் உள்ளே விடுற மூச்சையும் நமக்கு தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும். ஸோ அந்த அது ரொம்ப ஈஸியான ஒரு மெடிடேஷன். ஸோ அது மட்டும் தான் நான் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி வரைக்குமே நான் அது மட்டும் தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வேறு எந்த ஒரு மெடிடேஷனோ எதுவுமே நான் பண்ணல. ஜஸ்ட் அந்த ஒரு மெடிடேஷன் தான் பண்ணேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன். பானா சதி தியானம்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்ப டீப்பாக எனக்கு அந்த மெடிடேஷன் பற்றி எனக்கு கைடன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. பிஎம்சி தமிழ் சேனலில் வந்து பர்தரா வாட்ச் பண்ணுங்கள். அந்த சேனலுக்குள்ளே போங்க. அந்த சேனலில் என்ன இருக்குது, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஏன் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதில் ஒவ்வொருத்தவங்களும் மெடிடேஷன்ஸ் பண்ணி அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பாருங்கள். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? ஓகே, நான் ஃபஸ்ட்டு மெடிடேஷன் கற்றுக்கிற டைமில் நான் காலையில் 3 to 5 எழும்பினேன். அப்போ 3 to 5 எழும்பி நான் மெடிடேஷன் பண்ணுற டைமில் நான் வந்து கண்ணு மூடி அப்படி உட்கார டைமில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 கையில் எனக்கு ஒரு வைப்ரேஷன் வந்துச்சு. அது எனக்கு ஃபஸ்ட் நாள் நான் உட்கார டைமில் எனக்கு ஒரு வைப்ரேஷன் வந்துச்சு. ஓகேவா? ஸோ வைப்ரேஷன் வந்தோடனே எனக்கு அது நல்லா இருந்துச்சு. அந்த வைப்ரேஷன் நம்ம கை வழி அப்படி நம்ம பாடிக்கு போகிறது என்னால் உணர முடிஞ்சது. எனக்கு அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் அதுக்கப்புறம் நான் பர்தரா பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா வர்றதுக்கு ஒரு 20 minutes டைம் எடுத்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணு மூடி இருந்து ஒரு 2 seconds 3 seconds எனக்கு வைப்ரேஷன் வந்துடும். அந்தளவுக்கு ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த மெடிடேஷனை நீங்கள் கற்றுக்கணும். நான் அதை தான் ட்ரை பண்ணேன். ஓகே, அந்த மெடிடேஷனுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு போகுங்க. ஏன்னா அந்த மெடிடேஷன் அந்த நான் சொன்ன ஒரு வைப்ரேஷன் போக சொல்லலை, அதுதான் பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறது. அந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுன்னா, அது நம்ம பாடிக்குள்ளே போய் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம பாடிக்குள்ளே அந்த பிரபஞ்ச சக்தி போய் உங்கள் உடம்புக்குள்ளே ஏதாவது ஃபால்ட் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு நோய் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு குணப்படுத்தி விடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிரபஞ்ச சக்தி போய் என்ன பண்ணணும்னா, நம்ம மைண்டும் நம்ம ஹார்ட்லேயும் நம்ம பல வருஷங்களாக உள்ள பெயின் வலி இது எல்லாமே நம்ம போட்டு குவிச்சு வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 months ஆகிற டைமில் நமக்கு உண்மையாகவே ஒரு பீஸ் கிடைக்கும். ஸோ அது பீஸ் கிடைச்ச பிறகு தான் நம்மளோட மைண்டை நம்ம எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம்.
அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட மைண்டை நம்ம ஆள் மனசுக்குள்ளே நம்ம பிறந்தலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம ஆள் மனசுக்குள்ளே தவறாக விதைச்சி வச்சுருக்கோம். இந்த பூமியோட ரூல்ஸ் இப்படி தான் இருக்கும், இந்த பீப்புள்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, நம்மளும் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு நம்ம ஆள் மனசுக்குள்ளே ஒரு சில ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இப்போ மெடிடேஷன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஓகே அனுப்புகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சுக்கணும். உங்களோட தலையெழுத்து உங்கள் கையில் சொல்லுவாங்கள்ல, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை டெலிட் பண்ணிக்கிட்டு அது உங்கள் மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை அதில் புகுத்தணும். நான் எப்படி இருக்கணும், என் லைஃப் எப்படி இருக்கணும், நான் எதுக்காக இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நான் என்ன பண்ண இதுலேருந்து வெளியே வர முடியும், அதெல்லாமே புதுசாக நீங்கள் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே புகுத்தணும். ஸோ உங்கள் மைண்டை இப்போ ஒரு சிஸ்டம் உங்ககிட்ட இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சிஸ்டமில் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் இருக்கும், தேவையில்லாத ஃபைல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக டெலிட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இந்த மெடிடேஷன்ஸ் பண்ணி 2 month ஆகிற டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மைண்டுக்குள்ளே தேவையான எண்ணங்களை நீங்கள் விதைக்கணும். தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை நீங்கள் இக்னோர் பண்ணணும். நீங்கள் கண்ணு மூடி இருக்கிற டைமில் உங்களுக்குள்ள நிறைய எண்ணங்கள் வரும். டிவைன் மாஸ்குலைன் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது, சீட் பண்ணது, பிஹேவ் பண்ணது, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் குமிஞ்சு கிடக்கும். அது எல்லாமே உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்த எண்ணம் தேவையோ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தேவையில்லாத எண்ணங்களை நீங்கள் இக்னோர் பண்ணணும். அப்படி இக்னோர் பண்ண ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு டைமில் உங்களால் ஒன்லி பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே விதைக்க முடியும், பாசிட்டிவாகவே இருக்க முடியும். ஒரு தருணத்துக்கு நீங்கள் வருவீங்க. இன்னொரு ஒர்க்கு பண்ணி கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கரெக்டாக 1 year ஆகிற டைமில் உங்களுக்கு உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் விதைக்க முடியும், அதே மாதிரி நடந்துக்க முடியும், அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்க முடியும். டிவைன் மாஸ்டரும் எனக்கு வேண்டானா அதுவுமே உங்களை இருக்க முடியும். நீங்கள் எந்த சுச்சுவேஷனுக்கு வரணும் தெரியுமா, டிவைன் மாஸ்குலைன் எனக்கு தேவையில்லை, எனக்கு டிவைன் மாஸ்குலைன் எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, இன்னொரு டிவைன் மாஸ்குலைன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்து போதும், நானுங்கிறது அவங்க தானே, அவங்கங்கிறது நான் தானே, ஸோ எனக்கு அவங்க கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என் டிவைன் மாஸ்குலைன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் போதும், அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும். அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக யூனிவர்ஸ்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு உங்களோட இன்னொரு உங்கள் லைஃப் பர்பஸில் நீங்கள் ட்ராவல் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப் பர்பஸில் ட்ராவல் பண்ணுற டைமில் எந்த ஒரு காரணத்துக்கும் டிவைன் மாஸ்டர் நீங்கள் சேஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணி பார்க்கலாமா, எந்த ஒரு ஸ்டெப்புமே நீங்கள் எடுக்கக்கூடாது. டிவைன் கிட்ட ப்ராப்பராக நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது டோட்லி ஆப்ரேட் பண்ணுறது டிவைன் நிறைய டெஸ்ட் வைப்பாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் வைப்பாங்க. நமக்கு அது தெரியும், டிவைன் வைக்கிற டெஸ்ட்டு நமக்கு தெரியும், நம்ம அதில் ஃபெயில் ஆகுறது நமக்கு தெரியும். நிறைய நீங்கள் உண்மையாகவே போல்ட் ஆகிட்டீங்களா, மெடிடேஷன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்களா, டிவைன் மாஸ்டர் பின்னாடி திரும்பி நீங்கள் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கிறீங்களா, இப்போ இன்னும் டிவைன் மாஸ்டர் மேலே உங்களுக்கு செக்ஷுவல் நீட்ஸ் இருக்குதா. ஸோ அது நிறைய டெஸ்ட் நடக்கும். டிவைன் மாஸ்டரோட வேண்டியது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து விடுவாங்க. நீங்கள் மறுபடி அவங்க பின்னாடி போகிறீங்களா. டிவைன் மாஸ்டர்லேயே சில நேரம் வருவாங்க, மறுபடியும் நீங்கள் உங்கள் எனர்ஜியை விட்டுட்டு அவங்க பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு ஓடுறீங்களா, அதுவுமே டெஸ்ட் இருக்கும். நிறைய டெஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி நீங்கள் வரணும். ஓகேவா, இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி டிவைன் மாஸ்குலைன் எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு டிவைன் மாஸ்குலைன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் போதும். ஏன் டிவைன் மாஸ்குலைன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி மேரேஜ் நடந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க லெவலில் நீங்கள் இருக்கணும். அந்த லெவலில் நீங்கள் இப்போ உங்கள் லைஃப் பர்பஸை பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற டைமில் தான் உங்களுக்கு யூனியன் நடக்கும். அது யூனியன் டிவைன் தரக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. ஓகேவா, ஸோ ப்ராப்பராக நீங்கள் இன்னொரு ஒர்க் பண்ணுங்கள். இன்னொரு ஒர்க்கை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் வேணும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.